கைஸ், இந்த வீடியோல இப்போ ரீசன்ட் டைம்ல தமிழ் டப்ல வந்து ஒரு 10 மஸ்ட் வாட்ச் கொரியன் லவ் சீரிஸோட லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு சீரிஸோட ஸ்டோரியிலையும் ஒரு அழகான காதல் கதை ஒளிஞ்சிருக்குங்க. அதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாச்சும் ஒரு நல்ல கொரியன் லவ் சீரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிருங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இப்போ ரீசன்ட் டைம்ல இன்ஸ்டா யூடியூப்னு ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க சீரிஸ் தான் When Life Gives You Tangies. இது ஒரு ஹார்ட் வார்மிங்கான லைஃப் லெசன் எமோஷன் பேஸ் பண்ண மாதிரியான ரெண்டு பேரோட அன்கண்டிஷனலான லவ் அவங்களோட லைஃப் ஜேர்னிய பத்தி தான் சொல்ற சீரீஸ் தான் இது. சீரீஸோட கதைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஜேஜோ ஐலாண்ட்ல வளர்ந்து வர ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. ஹீரோயினோட அம்மா திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அப்பாவும் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் வாழ்றதுக்கு வழியே தெரியாம தனியா நிக்கும் போது நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாவும் லவ்வோடையும் அஃபெக்ஷனோடயும் இருந்து அவங்கள பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது, ஹீரோயினோட கனவை எப்படி எல்லாம் நிறைவேற்றுறாரு அப்படின்றதையும், ஒரு அப்பாவா ஒரு பொண்ணு மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படின்றதையும் இந்த சீரீஸ்ல ரெண்டு பேரோட லைஃப் ஜேர்னிய 12 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் ரொம்ப அழகா 16 எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. உங்க லைஃப்ல நீங்க மிஸ் பண்ணவே கூடாத சீரீஸ்ல ஒண்ணு இது அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேங்க. லிஸ்ட்ல செகண்ட் இருக்கிறது மெலோ மூவி. இது கூட ஃபீல் குட்டான லவ் சீரீஸ் தான். நம்ம ஹீரோ ஒரு மூவி லவர். சோ இதனால ஹீரோவுக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. அப்படி இந்த பக்கத்து நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டான பர்சன், அவங்களுக்கு டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. சோ இவங்க ரெண்டு பேருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணி லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோ வாழ்க்கையில நடக்க கூடாத ஒரு பிரச்சனை நடந்துடுறதுனால ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோ போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷம் கழிச்சு ரெண்டு பேருமே திரும்பவும் மீட் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு டைரக்டராவும் ஹீரோ மூவி ரிவ்யூ பண்ற பர்சனாவும் இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள திரும்பவும் எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு, கூடவே ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்றத ரொமான்ஸ், காமெடி, எமோஷன் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி 10 எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் சீரீஸ் தான் சொல்லுவேன். லிஸ்ட்ல தேர்ட் இருக்கிறது சம்மர் ஸ்ட்ரைக். இந்த சீரீஸை நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனா இருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாத மாதிரியான ஒரு சீரீஸ்னு சொல்லுவேன். ஒரு ஃபீல் குட்டான சீரீஸ்னு கூட சொல்லலாம். இதோட ஒன்லைனை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட லைஃப்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு அம்மா, பாய் ஃப்ரெண்ட்னு இப்படி ஒவ்வொருத்தவங்களா விட்டுட்டு போக ஸ்டார்ட் பண்றாங்க. இதனால ரொம்பவே வெக்ஸான ஹீரோயின் வாழ்க்கையை வெறுத்து போயிடுறாங்க. இதுல இருந்து வெளியில வர முடிவு பண்ணி ஒரு கிராமத்துக்கு போய் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க மாதிரியே நம்ம ஹீரோவும் வாழ்க்கையை வெறுத்து போய் இந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றது தெரியுது. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இங்கதான் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட உடஞ்ச மனசும் எப்படி சரியாகுது, இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள எப்படி ஹீல் பண்றாங்க, லவ் பிளஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு மாதிரி ஃபீல் குட்டா போயிட்டு இருக்குங்க இந்த சீரீஸ். லிஸ்ட்ல ஃபோர்த் இருக்குது யா மை டெஸ்டினி. இது கொஞ்சம் பழைய சீரீஸ் தான். ஆனா இதுல லவ் ஸ்டோரி நல்லா இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா இருக்காரு. அவர் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு விட்டுட்டு போயிருது. இந்த பக்கம் வாழ்க்கையே வெறுத்து போயிருக்க நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் எதிர்பாராத விதமா ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துருது. இதனால ஹீரோயின் பிரெக்னன்ட்டும் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை குழந்தைக்காக கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல உண்மையிலேயே லவ் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்றத ரொம்ப எமோஷனலாவும் ஃபன்னாவும் 20 எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. லிஸ்ட்ல 5th இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ் திஸ் இஸ் மை லவ். ஒரு ரெண்டு லவர்ஸ்குள்ள நடக்கிற 3 விதமான காதல் கதைன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பாக்குறாரு. 16 வயசுல லவ்னா என்னன்னு கூட தெரியாத வயசுல ரெண்டு பேருமே ஒரு அழகான பப்பி லவ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பார்க்காத ஒரு சிச்சுவேஷன்னால ஹீரோயின் ஹீரோவை விட்டுட்டு போயிடுற மாதிரி ஆயிருது. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஆக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்றாங்க. இந்த டைம் மறுபடியும் லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இந்த தடவையும் விதி ஹீரோயினை ஹீரோ கிட்ட இருந்து பிடிச்சிருது. கூடவே ஒரு ஆக்சிடென்ட்னால ஹீரோயினுக்கு ஹீரோ பத்தின எல்லா நினைவுகளுமே மறந்து போயிருது. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் தேர்ட் டைம் மீட் பண்ணும்போது என்ன பிரச்சனை எல்லாம் வருது, அவங்க ரெண்டு பேரும் இந்த டைம் ஆச்சு சேர்ந்தாங்களா இல்லையா, ஒரு ஹாப்பி எண்டிங் இந்த சீரீஸுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்றதான் 16 எபிசோட்ல அழகா சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்ல 6th இருக்கிறது ஒரு ஃபேண்டசி லவ் சீரீஸ்.
மெல்டிங் ஹார்ட். இந்த சீரீஸோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயினை 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க கிட்ட லவ்வே சொல்லியிருக்க மாட்டாரு நம்ம ஹீரோ. இப்ப சடனா ஹீரோவுக்கு அவரோட ஸ்கூல் லைஃபுக்கு டைம் டிராவல் பண்ற ஒரு சான்ஸ் கிடைக்குது. அங்கேதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இப்ப ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஹீரோ அங்க டீச்சரா ஜாயின் பண்ணியிருப்பாரு. பாஸ்ட்ல இருக்க ஹீரோவையும் ஹீரோயினையும் எப்படியாச்சும் கோர்த்து விட்டு லவ் பண்ண வச்சிரோனா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஸ்கூல் படிக்கிற ஹீரோயினுக்கு இப்ப ஃபியூச்சர்ல இருந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க டீச்சரா இருக்க ஹீரோ மேல லவ் வந்துருது. இதனால ஹீரோவோட ஃபியூச்சர்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத ஒவ்வொரு சம்பவமா சொல்றதுதான் இந்த சீரீஸ். 10 எபிசோட்ல செம்மையா செஞ்சு விட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம். லிஸ்ட்ல 7th இருக்கிறது மெடிக்கல் பிளஸ் ரொமான்டிக் சீரீஸ் எமர்ஜென்சி கப்பல். இந்த சீரீஸோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் 2 பேருமே காலேஜ் டைம்ல லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஆனா லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை டீல் பண்ண தெரியாம 1 இயர்ல டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே டிபார்ட்மெண்ட்ல இன்டர்னா ஜாயின் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் நடக்கிற டாம் அண்ட் ஜெரி ஃபைட், லவ் ட்ரையாங்கிள், ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற மெடிக்கல் சீன்ஸ்னு கொண்டு போயிருப்பாங்க. நடுவுல கொஞ்சம் எபிசோட்ஸ் போரிங்கா ஃபீல் ஆனாலும் ஓவராலா 21 எபிசோட் இருக்கு இந்த சீரீஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். லிஸ்ட்ல 8th இருக்கிறது கொஞ்சம் ரொமான்ஸ் நிறைய காமெடி கலந்த மாதிரியான சீரீஸ் லவ் வித் ஃபால்ஸ். இதோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போதே ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்கூல்ல பிடி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோ டைரக்டரா வர்றாரு. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் ஃபைட், ரொமான்ஸ், லவ் ட்ரையாங்கிள்னு இந்த சீரீஸை கொண்டு போயிருப்பாங்க. சீரீஸோட ஹைலைட்டே ஹீரோயினை பார்க்கும்போது ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க, அந்த சீன்லாம் நீங்க பார்த்தாதாங்க செம்ம காமெடியா இருக்கும். சீரீஸை பார்க்கும்போது நீங்களே அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி ஒரு காமெடி பிளஸ் லவ் கலந்த மாதிரியான சீரீஸ் தான். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 9th இருக்கிறது ஸ்டில் 17. இந்த சீரீஸோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பஸ் ஆக்சிடென்ட்னால கோமாவுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 16 வருஷம் கழிச்சு கண்ணு முழிக்கும் போது ஹீரோயினுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் மேல பாவப்பட்டு அவரோட வீட்லயே ஸ்டே பண்ண பெர்மிஷன் கொடுக்கறாரு. ஆனா ஹீரோவுக்கு தெரியாது நம்மளோட ஸ்கூல் கிரஷ் தான் கோமால இருந்து வந்திருக்க ஹீரோயின். இதுக்கப்புறம் ஹீரோயின் தான் ஸ்கூல் கிரஷ்னு ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு நடுவுல ஹீரோயினோட சின்ன சின்ன கனவெல்லாம் எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த சீரீஸ்ல ஃபன்னா சொல்லியிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம லாஸ்டா பார்க்க போறது எத்தனை தடவை ரீவாட்ச் பண்ணாலும் சலிக்காம பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சீரீஸ் தான் ரெயின் ஆர் ஷைன். ஒரு ட்ராஜடியில இருந்து ஸ்டார்ட் ஆகிற லவ் ஸ்டோரி. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஷாப்பிங் மால் இடிஞ்சு விழுந்து ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாருமே அந்த ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த ஷாப்பிங் மாலை திரும்ப கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் ஹீரோயின் திரும்ப மீட் பண்ற டைமா இருக்கும். இதுக்கப்புறம் சீரீஸ்ல என்ன ஆச்சு அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் சீரீஸ் உங்களுக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சீரீஸ், மஸ்ட் வாட்ச் சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ், நான் சொன்ன லிஸ்ட்ல வேற ஏதாச்சும் சீரீஸ் ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்ட் 2 வீடியோ போட்டுடலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். until then bye from Series Souls.